கடந்த 150 வருடங்கள்ல பூமியில் ஏற்பட்ட மிக முக்கியமான மாற்றம் மனித சமூகத்தின் காரணமாக நிகழ்ந்த மாற்றத்தின் காரணமாக இன்னைக்கு டெம்பரேச்சர் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டு லாஸ்ட் 150 இயர்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குளோபல் ஆவரேஜ். மறுதளிக்க முடியாத வகையில் மனித சமூகத்தினுடைய செயல்பாட்டின் காரணமாக பூமி சூடாகி கொண்டிருக்கிறது. ஹியூமன் இன்டியூஸ்டு கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துறாங்க. அப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியா நோக்கி அது வந்துட்டு வருது அப்படின்னா இந்தியா, தமிழகம் போன்ற பகுதியிலாம் அதில் நிறைய மாற்றங்கள் ஜூன் ஜூலையில் வந்து செட் ஆயிருச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதனால நமக்கு கடுமையான ஒரு வறட்சி காலகட்டமாக இருக்கும். அதாவது கடந்த 20 லட்சம் வருடங்களில் இல்லாத அளவுக்கு கார்பனுடைய அளவு இந்த அட்மாஸ்பியர்ல இருக்கு. மனித சமூகம் தோன்றிய காலகட்டத்திலிருந்து இப்படி இதை பார்த்ததே கிடையாது, யாருமே பார்த்தது கிடையாது. அப்படி பார்க்காத ஒரு புதிய சூழல் நம்ம வந்துட்டு இருக்கோம். எல்லாரோட தேவைக்கு இந்த பூமியில வந்துட்டு வளங்கள் இருக்கின்றன, ஆனா அவங்களுடைய ஆடம்பரத்துக்கு கிடையாது. அமெரிக்கன் லைஃப் ஸ்டைல்ல நீங்க வாழ்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒட்டுமொத்த பூமியில அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1.5 பூமி தேவை. இருக்கிற பூமி வளத்தை விட எக்ஸ்ட்ராவா வந்துட்டு 1/2% அதிகமா வந்து அவங்க செலவு பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா நிலப்பரப்பு சதவீதத்தில் 33% காடுகள் இருக்கணும். இதுதான் பேலன்ஸ் ரேஷியோ. அட்லீஸ்ட் 33 இருக்கணும். அது இன்னும் அதிகமாக இருந்தால் நல்லது தான். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 24% தான் காடுகள் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 21% தான் காடுகள் இருக்கு. ஹீட் வந்துட்டு உங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக்கை உண்டாக்கும், ஹீட் ஸ்ட்ரெஸ்ஸை வந்துட்டு உண்டாக்கும், உயிரை எடுக்கிற அளவுக்கு ஆபத்து இருக்கு. உங்களுக்கு கூலிங் மெக்கானிசம் வந்துட்டு அங்கே வேலை செய்யாது. வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பூவுலகின் நண்பர்கள் அமைப்பைச் சேர்ந்தவரும் சுற்றுச்சூழல் ஆர்வலருமான திரு வெற்றி செல்வன் அவர்கள். அவரிடம் தற்போது உலக அளவிலும் சரி, நம்ம தமிழகத்திலும் சரி உயர்ந்து வரும் இந்த வெப்பநிலை குறித்த பல்வேறு விஷயங்கள் பற்றி கேட்டு தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் சார், இப்போது பொதுவாக இந்த வெப்பநிலை அப்படிங்கிறது கொஞ்சம் அசாதாரண நிலை அப்படிங்கிறத நோக்கி போய்கிட்டு இருக்கு. இந்த வெப்பநிலை உயர்வுக்கான பிரதான காரணங்களாக என்ன இருக்குது? இது ஏற்கனவே வெப்பநிலை உயரும் ஃபியூச்சரில் அப்படின்லாம் கணிக்கப்பட்ட ஒன்றுனாலும் அது இவ்வளோ சீக்கிரத்தில் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோமா? இல்லை, அதாவது என்னென்னா வெப்பம் அப்படிங்கிறது என்னென்னு நம்ம புரிஞ்சு பேசிக்காக அதோட விஷயம். இப்போ ஒவ்வொரு உயிரினங்களுமே வந்து நமக்கு வெப்பம் தேவை. இப்போ பூமியில் உயிர் வாழ்வதற்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயம் சூரியன்லேருந்து வரக்கூடிய சூரிய கதிர், அந்த ஹீட்டு தான். அந்த ஹீட் வந்து ஒரு பேலன்ஸ் கண்டிஷனில் இருக்குது. மற்ற எந்த கிரகத்தை விட பூமி வந்துட்டு ஒரு கரெக்டான ஒரு இடத்துல இருக்கிறதுனால, கரெக்டான இடத்துல இந்த சென்ஸ் வந்துட்டு இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால அதுக்கான ஒரு நார்மலான ஒரு ஹீட் கிடைக்குது. அந்த கண்டிஷனில் இங்கே உயிர் வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. ஸோ நம்ம உயிர் இருத்தலுக்கு ரொம்ப ரொம்ப பேசிக்கான விஷயம் இந்த ஹீட் இல்லாமல் நம்ம இருக்க முடியாது. அந்த ஹீட் இல்லைன்னா கம்ப்ளீட்லி பனிப்பாறையாக தான் இருக்கும். இல்லை ரொம்ப நம்ம சூரியனுக்கு அருகாமையில் ரொம்ப ஹாட் ஜோனாக வந்து மாறிடும். ஸோ அது வந்து ஒரு பேலன்ஸான ஜோனில் இருக்குது. இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த அமைப்பு முறைகள் வாழ்வதற்கான ஒவ்வொரு உயிரினங்களும் வந்துட்டு பரிணாம வளர்ச்சியில் அதுக்கு அடாப்ட் ஆயிருக்கு. டார்வினுடைய முக்கியமான ஒரு பரிணாம கோட்பாடு இருக்குங்களா, தி எபிலிட்டி டு அடாப்ட் டு நியூ என்விரான்மெண்ட். அதாவது மாறி வருகின்ற புதிய சூழலுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளக்கூடிய உயிரினங்கள் மட்டும்தான் தப்பி பிழைக்கும். அப்போ பூமி தோன்றிய இந்த 450 கோடி வருடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் தோன்றி அதில் வந்துட்டு 350 கோடி வருடங்கள் ஆச்சு. அதில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு விதமான உயிரினங்கள் இருந்துச்சு. அந்த ஒவ்வொரு உயிரினங்களும் இருப்பதற்கான முக்கியமான காரணம்னா அப்போ இருந்த எக்கோசிஸ்டத்துக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆயிருக்கு. இப்போ கடைசியாக இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் 10,000 இயர்ஸ் வந்து ஹாலோசன் பீரியட்னு சொல்லுவாங்க. இந்த 10,000 இயர்ஸ் ஹாலோசன் பீரியடுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பூமி ஐசேஜில் தான் இருந்துச்சு, கம்ப்ளீட்டாக பனிப்பாறைகளாக தான் இருந்துச்சு. அந்த ஐசேஜ் முடிஞ்சு அடுத்த ஒரு நகர்வை நோக்கி நம்ம இருந்தோம். அப்போ இந்த 10,000 வருடங்களாக பூமியில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்கள்னால நம்ம விவசாயம் பண்ணுறோம், இதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ கற்றுக்கொண்டு இருக்கிறோம், நம்ம அடாப்ட் ஆகிருக்கோம். இன்னைக்கு என்ன நடந்துட்டு என்ன பிரச்சனை இருக்குன்னா, இப்படி ஸ்லோவா மாறிட்டு வரக்கூடிய இந்த சூழல் வந்துட்டு அப்ரப்ட் சேஞ்ச் நடக்குதுங்க. கடந்த 150 வருடங்கள்ல பூமியில் ஏற்பட்ட மிக முக்கியமான மாற்றம் மனித சமூகத்தின் காரணமாக நிகழ்ந்த மாற்றத்தின் காரணமாக இன்னைக்கு டெம்பரேச்சர் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டு லாஸ்ட் 150 இயர்ஸ்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குளோபல் ஆவரேஜ். இந்த இன்க்ரீஸை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா குளோபல் வார்மிங் அப்படின்னு நம்ம சொல்றோம்.
அப்போது இந்த குளோபல் வார்மிங் தான் இப்போது நம்ம எதிர்கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக இருக்கின்றது. அப்போ இந்த வெப்பத்தை அதிகரிப்பதற்கான முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. இந்த காலம் நமக்கு இந்த சீசன் வந்து புதுசு கிடையாது. நம்ம கோடை காலம் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கும், வெயில் காலம் நமக்கு இப்படி தான் இருக்கும், வேனில் காலம் இப்படி தான் இருக்கும். சங்க இலக்கியத்தில் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் இது இவ்வளோ அதிகமாக தாக்கத்தை உண்டாக்குவதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா அதிகரித்து வரக்கூடிய வெப்பநிலை. ஸோ இந்த குளோபல் வார்மிங் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு அதனால் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சீசனல் கண்டிஷன்ஸை மாற்றி அமைக்கும். அதான் நம்ம வந்து கிளைமேட்டிக் சேஞ்ச் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் நடக்கிறதுனால இன்றைக்கி நீங்கள் அதிகமான பிரச்சனை எதிர்கொண்டுட்டீங்க. இந்த வெப்பநிலை அப்படிங்கிறது நம்மளை கொல்லும். ஏன்னா நம்ம உடம்புக்குன்னு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது. பாடியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 36 டிகிரி செல்சியஸ். அந்த 36 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது 38, 39 அப்படி போச்சுன்னா மனிதன் இறந்துடுவாங்க. 40 கிட்ட போச்சுன்னா அவங்க அதை தாங்க முடியாது. ஸோ அந்த 36ல இருந்து அவங்க அதுக்குள்ளே தான் நீங்கள் இருக்கணும். அது குறைஞ்சாலும் நமக்கு பிரச்சனை, அதிகரித்தாலும் பிரச்சனை. அது வந்து ஹைப்பர் தெரமியான்னு சொல்லுவாங்க. உங்கள் டெம்பரேச்சர் வந்துட்டு பேலன்ஸாக இல்லை அப்படி. நம்ம டெம்பரேச்சர் பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் நம்ம உடம்புக்கு இருக்குது. அது இந்த இயற்கையோடு சேர்த்து அடாப்ட் ஆகிருக்கு. என்னுடைய தோல் நிறம் கருப்பாக இருப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. நான் இந்த சன்னோட எக்ஸ்போஷருக்கு வாளுக்கு அடாப்ட் ஆகியிருக்கேன். ட்ராபிக்கல் ரீஜனில் இருக்கவங்க அதிகமாக வந்து கருநிற தோலோடு இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் இந்த தோல் தேவை. குளிர் பிரதேசங்களில் வெள்ளை நிற தோல் தான் தேவை. ஸோ இது பேசிக்கான ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷன் நம்ம லைஃப் வந்து அடாப்ட் ஆகிருக்கு. அப்போ இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு பல லட்சம் வருடங்கள் நிகழக்கூடிய ஒரு மாற்றம் அப்படிங்கிறது சில வருடங்களுக்காக நிகழுது. இந்த 1.5 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்லுவாங்களா, அப்படி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 1 லட்சம் வருஷம் ஆகும். 1 லட்சம் வருஷத்தில் நிகழ வேண்டிய ஒரு நிகழ்வு 150 வருடங்களுக்குள்ளாக நிகழ்ந்திருக்கு. இப்போ ஒரு புதிய யுகத்துக்கு நாம நகர்ந்துருக்கோம். புதிய பூமி பார்க்குறோம். மனித நடவடிக்கைகளால் இப்போ மனிதன் மட்டும்தான் இதுக்கு பொறுப்பேற்றுக்க வேண்டியிருக்கு. ஆமாம், முழுக்க முழுக்க மனிதன் பொறுப்பேற்ற வேண்டியது. அது வந்துட்டு அறிவியல் ரீதியாக எனக்கு சொல்லிட்டாங்க. 2014 வந்த ஐபிசிசியினுடைய ஆய்வறிக்கை, இன்டர் கவர்ன்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட், ஐக்கிய நாடு சபை கீழே இருக்கணும் முக்கியமான ஒரு ஆய்வறிக்கை. அவங்க சொல்லிட்டாங்க, மறுதளிக்க முடியாத வகையில் மனித சமூகத்தினுடைய செயல்பாட்டின் காரணமாக பூமி சூடாகி கொண்டிருக்கிறது. ஹியூமன் இன்டியூஸ்டு கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பயன்படுத்துகிறாங்க. அது என்னன்னா அது எல்லாருக்கும் பொறுப்பு கிடையாது. மேற்கத்திய நாடுகள் நடந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இருக்கு இல்லைங்களா, 150 வருடங்களுக்கு ஆரம்பிக்க முடியும். அப்போ அவங்க ஃபர்ஸ்ட் நிலக்கரி எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கிலாண்டில் தான் எரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது கொஞ்சமாக அப்படியே ஐரோப்பிய யூனியன் எங்கும் பரவுது, அமெரிக்காவுக்கு பரவுது, ரஷ்யாவுக்கு பரவுது, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, இந்த மாதிரி நாடுகள். இந்த மாதிரி வளர்ந்த நாடுகள் தொடர்ச்சியாக கடந்த 150 வருடங்களாக நிலக்கரி பெட்ரோலை எரித்ததன் காரணமாக வளிமண்டலத்தில் இன்னைக்கு கார்பனுடைய அளவு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. 150 வருடங்களுக்கு முன்னாடி 2% தான் இருந்துச்சு. 240 பார்ட்ஸ் per மில்லியன் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 420 ppm அளவுக்கு இருக்குது. அப்போ ஒரு டபுள் தி அமௌண்ட் அது மாதிரி இருக்குது. இப்போ மோர் நம்பர் ஆஃப் இந்த கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணால் பூமி சுற்றி அது ஒரு படலமாக இருக்குதுன்றது. சூரியன்லேருந்து வரக்கூடிய சூரிய கதிர்கள் வந்துட்டு பூமியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே அவுட் ஸ்பேஸ் போயிடும். ஆனால் அப்படி போக விடாமல் அந்த ஹீட்டை வந்து இது ட்ராப் பண்ணும். நீங்கள் வண்டியை வந்துட்டு வெளியே பார்க் பண்ணுறீங்க, வந்துட்டு நிழலில் பார்க் பண்ணாமல் வெயிலில் பார்க் பண்ணும்போது உள்ள காருக்குள்ளே ஏற முடியுது இல்லையா, பயங்கர வெக்கையாக இருக்கு இல்லையா, உள்ள ஹீட் வந்து ட்ராப் ஆகுது இல்லைங்களா. அதே தான் நடக்குது. அப்போ நம்ம பூமிக்கு வரக்கூடிய இந்த சூரிய கதிர்கள் பூமியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போயிடும். அது அல்பிடோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அப்படி போகாமல் அந்த ஹீட்டை வந்து ட்ராப் பண்ணக்கூடிய வேலை கார்பன் டை ஆக்சைடு செய்யுது. இன்னும் மீத்தேன் சில கேஸஸ்லாம் செய்யுது, கிரீன் ஹவுஸ் கேஸ் சொல்லுவாங்க. இதெல்லாம் சேர்ந்து பூமியில் கூட அந்த டெம்பரேச்சர் உள்ள அதிகமாக ஹீட்டை சேர என்ன ஆகும், பூமியில் டெம்பரேச்சர் கார்பனோட லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லுங்க. மற்ற அந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸ் இருக்கு இல்லையா, அதனோட லெவல்ஸ்லாம் குறைஞ்சிருக்கா எதுவும்? இல்லை, அதுவுமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு கார்பன் டை ஆக்சைடு மட்டும் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, கார்பன் டை ஆக்சைடு வந்துட்டு பல 100 வருடங்கள் இருக்கும், கிட்டத்தட்ட 1000 வருஷம் வந்துட்டு அது இருக்கும். ஸோ 1000 வருஷம் அது ஹீட்டை ட்ராப் பண்ணிட்டு இருக்கும். மீத்தேன் கேஸும் வந்துட்டு அதிகமான வந்துட்டு ஹீட்டை வந்து ட்ராப் பண்ணும். ஆனால் மீத்தேன் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு 30-40 வருடங்கள் அது வந்து இதாகிடும், டிஸ்பர்ஸ் ஆகிடும். ஸோ வந்து அதனால் ஆனால் மோர் நம்பர் ஆஃப் ஹீட்டை வந்து ட்ராப் பண்ணும். நைட்ரஸ் ஆக்சைடு இருக்குது, அதுவும் இன்னும் மோர் நம்பர் ஆஃப் ஹீட்டை ட்ராப் பண்ணும். அதனால் இதெல்லாம் ஷார்ட் லிவ்டு கேஸஸ். ஆனால் கார்பன் டை ஆக்சைடு வந்து ரொம்ப வருஷம் இருக்கும். அதனால தான் எல்லாமே, அதனால கார்பன் ஈக்குவலன்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேனும் ஒரு முக்கியமான பிரச்சனை. நம்ம இன்னைக்கு விவசாயம் பண்ணுவதற்காக அதிகமாக பெஸ்டிசைட் கொட்டுறோம் இல்லையா, அது வந்து மீத்தேன் எமிஷன் இருக்கு. அது உணவு உற்பத்தியில் நம்ம அதிகமான மீத்தேன் எமிஷன்ஸ் வந்து கொண்டு வரோம். நைட்ரஸ் ஆக்சைடு வந்து வேற வாயுகள் பயன்படுத்தணும் வெளியேறுகின்றது. இது எல்லாமே பூமியில் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. நான் சொல்லக்கூடிய எந்த கிரீன் ஹவுஸ் கேஸஸுமே குறையில, எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இது இன்க்ரீஸ் ஆக என்னன்னா, இப்போ நான் சொன்ன இல்லையா 150 வருடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சு சொன்னீங்களா, இந்த இன்க்ரீஸ் ஆகிறதுங்கிறது எண்ட் ஆஃப் தி செஞ்சுரி தான் நடக்கும்னு விஞ்ஞானிகள் சொன்னாங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. 2013 சொல்லும் போது இந்த 1.5 டிகிரி செல்சியஸ்ங்கிறது இந்த நூற்றாண்டு இறுதிக்குள்ளாக தான் நடக்கும்னு சொன்னாங்க. 2080க்குள்ள நடக்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2018 சொல்லும் போது என்னன்னாங்க, இல்லை 2050 வரும்னு சொன்னாங்க. ஆனால் 2024 ஆண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா 1.5 டிகிரி செல்சியஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம 1.5 டிகிரி செல்சியஸில் இருக்கிறோம். அதாவது கடந்த 20 லட்சம் வருடங்களில் இல்லாத அளவுக்கு கார்பனுடைய அளவு இந்த அட்மாஸ்பியரில் இருக்குது. மனித சமூகம் தோன்றிய காலகட்டத்திலேருந்து இப்படி ஒரு இதை பார்த்ததே கிடையாது, யாருமே பார்த்ததே கிடையாது. அப்படி பார்க்காத ஒரு புதிய சூழல் நம்ம வந்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு ஷார்ட் டேர்மில் இந்த அளவுக்கு மாற்றங்கள் நிகழ்ந்துட்டு இருக்கு. அப்போ இந்த அடுத்து இந்த 2 டிகிரி செல்சியஸ் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் 2030 பார்த்துலாங்கிறாங்க.
3°C இன்க்ரீஸை வந்துட்டு 2050 வாக்கில் வந்து பார்த்துலாம். அந்த அளவுக்கு போகுதுன்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய 90% உயிரினங்கள் உயிர் வாழ முடியாது. ஏன் அப்படின்னா உங்க சிம்பிள் வந்து பாடி இருக்குல்ல, உங்க பாடி எந்த அளவுக்கு வெயில தாங்கும்னு இருக்குது இல்லை, இப்பவுமே தாங்க முடியல. 2 மணி நேரம் இப்போ வெயிலுனால மயக்கம் போட்டு விழுந்துறாங்க இல்லைங்களா? இதோட கடுமையான வெயில் இருந்தால் என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. 10 மாசம் இந்த வெயில் இருக்குன்னா என்ன நினைச்சு பாருங்க. 10 மாசம் இந்த வெயில் இருக்குன்னா எவ்வளவு கடுமையான வறட்சி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. உணவு உற்பத்தி என்ன ஆகுன்னு நினைச்சு பாருங்க. தண்ணீர் தட்டுப்பாடு என்ன ஆகும்னு நினைச்சு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த அதிகமான வெயில் இருக்கிறதுனால மழை கொட்டிட்டு ஒரு 2 மணி நேரத்துல 3 இல்லை ஃபிளாஷ் ஃப்ளட் உங்களுக்கு அதிகமாகும். ஸோ புயல் காற்று அதிகமாக இருக்கும், வெப்ப காற்று உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும், எல்லாமே எக்ஸ்ட்ரீம் ஃபார்மேட்டிஸ்க்கு வந்துட்டு போகும். இதெல்லாம் ஸ்லோவாக அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ஸோ அப்போ இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலைமையை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இதை தான் வந்து நம்ம வந்துட்டு கிளைமேட்டிக் கொலாப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் தற்போதைய ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரீசனாக அந்த எல் நினோவை பற்றி சொல்கிறாங்க இல்லையா? அந்த எல் நினோவோட சுச்சுவேஷன்ஸ் கடந்த காலங்களில் இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ட்ரிமாண்டஸாக இருக்கா? அது வந்து இப்போ எதை நோக்கி போயிட்டு இருக்கு? இந்த ஜூன் ஜூலை வாக்கில் அதனுடைய எஃபெக்டை ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிய வரும்ன்றாங்க. எல் நினோவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது பூமியோட அமைப்பு முறையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரீஜன்லும் அது இயற்கை எப்படி செயல்படுதோ அதுக்கு ஒவ்வொரு பேரிட்டு நம்ம வந்து அழைக்கிறோம். ஓஷன் கரண்ட் இருக்கு இல்லைங்களா, கடலுடைய நீரோட்டம் இருக்கு. அது நீங்கள் மீனவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க அதுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. நம்ம காத்துக்கு வந்து சங்க இலக்கியத்தில் நிறைய பேர் இருக்கு. வாகை காத்து அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க, வாழை காத்து அப்படின்னு ஒவ்வொரு காத்துக்குமே பேர் வச்சிருக்காங்க. வடக்குல இருந்து வீசுறது, தெற்குல இருந்து வீசுறது ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அப்படி பேர் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி கடல் அலைகளுக்கு அவங்க வந்து பேர் வச்சிருப்பாங்க. அதுக்கு ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. இந்த பக்கமா வரும் 6 மாசத்துக்கு கடலுடைய நீரோட்டம் இப்படி இருக்கும், 6 மாசத்துக்கு இப்படி இருக்கும் அப்படிங்கிற கணக்குல ஹை டைட் லோ டைட் சொல்லுவாங்க. கடல் அலை எப்போ உள்ள வரும் எப்போ வந்து வெளியே போகும் அப்படி கணக்கிடுறது. அப்போ கடல்ல வந்து ஒரு சுழற்சி நடந்துகிட்டே இருக்கு, கடலோட நீரோட்டத்துல சுழற்சி நடந்துகிட்டே இருக்கு. அந்த சுழற்சி முறை அப்படிங்கிறது அட்மாஸ்பியருக்குள்ள இருக்கக்கூடிய சுழற்சி முறை சேர்ந்து இன்டர் கனெக்டடா இருக்கு. காற்றினுடைய சுழற்சி மண்டலம், கடலுடைய சுழற்சி மண்டலம், இது ரெண்டுமே சேர்ந்து இயங்குது. இது பூமியை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலுமே நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அப்போ ஒவ்வொரு பகுதியிலுமே அது எப்படி நிகழ்வுன்றதோ அதுக்கு தனியா பேர் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய காற்றினுடைய அமைப்பு முறைக்கு வந்து அது தனியா பேர் வச்சிருக்காங்க. ஜெட் ஸ்ட்ரீம்ஸ் சொல்லுவாங்க, ட்ரேட் விண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ராபெரி விண்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விண்ட்ஸ் இருக்கு. அப்போ இந்திய கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி அமைப்பு முறைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்தியா டைபோல் எஃபெக்ட் அப்படின்னு ஒரு பேர் சொல்றாங்க, MJO அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இன்னொரு பகுதியில் பாத்தீங்கன்னா இந்த லானினா அப்படிங்கிற சொல்லுவாங்க. இது வந்து பசிபிக் ரீஜன்ல இருக்கக்கூடியது. அது வந்து என்னன்னா கடல் எந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுதோ அப்ப அதுக்கேற்ற மாதிரி அதனோட நீரோட்டம் வந்து மாறும். உங்களுக்கு எல்லினோ அதுங்கிறது என்னன்னா பயங்கரமா அது ஹீட் ஆகுது அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு வந்துட்டு அதனுடைய ஹீட் வேவ்ஸ் அதுல இருந்து வரக்கூடிய அந்த வெப்ப காற்று இருக்குங்களா, மெரின் ஹீட் வேவ், அது வந்து நம்ம இந்திய ரீஜன் நோக்கி வரும், சவுத் ஈஸ்ட் ஏஷியா நோக்கி வரும். இந்த பக்கம் இது வர்றதுனால உங்களுக்கு அமெரிக்கால பயங்கரமான சூறாவளி காற்று உண்டாகும். அவங்களுக்கு இனிமேல் பயங்கரமான சைக்ளோன் இருக்கும், ஹரிக்கேன்ஸ் அப்படிங்கறத சொல்லுவாங்க அவங்க, அங்க அது வந்து இருக்கும். ஸோ எல்லினோ வந்துட்டு அது எப்படி அந்த கண்டிஷன் எப்படி மாறுதுங்கிறத பொறுத்து சொல்லுவாங்க. இப்போ ஜூன் ஜூலைல வந்துட்டு அது இன்னும் வெப்பம் அதிகரிக்கும். ஏன்னா கடலினுடைய வெப்பம் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படி அதிகரிக்கிறதுனால அந்த வெப்ப காற்று வந்து என்ன பண்ணுன்னா அந்த சுழற்சி முறையில் மாறுதல் உண்டாக்கும். அதுல இருந்து வரக்கூடிய அந்த காற்றுல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் விண்ட்ஸ் அண்ட் ஜெட் விண்ட்ஸ் இந்த ரெண்டுத்துலையுமே இந்த 2 சுழற்சி மண்டலங்களும் மாற்றங்களை உருவாக்கும்னு சொல்றாங்க. அப்போ அதனால நமக்கு மோர் வந்துட்டு வெப்ப காற்று வரும். அப்போ சவுத் ஈஸ்ட் ஏஷியா நோக்கி அது வந்துட்டு வருது அப்படின்னா இந்தியா, தமிழகம் போன்ற பகுதியெல்லாம் அதில் நிறைய மாற்றங்கள். ஸோ அதனால நமக்கு கடுமையான ஒரு வறட்சி காலகட்டமாக இருக்கும். இந்த வெப்ப ஜூன் ஜூலைல வந்து செட் ஆயிருச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் தட்டுப்பாடு, உணவு தட்டுப்பாடு அப்படிங்கலாம் வருவதற்கான ஆபத்து இருக்கு. ஏன்னா கடந்த காலங்களில் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் எல்லினோ வந்துட்டு 2003 உருவாயிருக்கு, அப்புறம் 97 உருவாயிருக்கு, ஒரு 74 வருஷங்களுக்கு முன்பாக உருவாயிருக்கு. அந்த காலகட்டத்தில் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங் எல்லினோ உருவாகுது அப்படின்னா அது கடுமையான வறட்சி காலமா இருந்திருக்கு. ஸோ அது உண்டாகுவதற்கான ஒரு ஆபத்து இருக்கு. அந்த 2003 கூட இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு இது வந்து பல பேர் இறந்து போயிருக்காங்க, ஆயிரக்கணக்கில் இல்லைங்க? ஆமா வறட்சியின் காரணமாக வந்துட்டு இறந்து வேண்டாங்க. இப்போ என்னன்னா உங்களுக்கு ஏற்கனவே வெயில் அதிகமா இருக்கு, இந்த வெயிலுடைய தன்மை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். அப்போ நீங்க ஹஜ் பயணத்துக்கு போன வந்துட்டு அந்த பயணத்தில் ஈடுபட்ட ஒரே நாள் 1000 பேர் இறந்து போனாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்லைங்களா? இப்போ இந்த போன வருஷம் வந்துட்டு பலியான் டிஸ்ட்ரிக்ட் உத்தரப்பிரதேசத்தில் வந்துட்டு ஒரு வாரத்துக்குள்ளாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 97 பேர் இறந்து போனாங்க வெயிலினுடைய தாக்கத்தின் காரணமாக. இந்தியாவில் வருடந்தோறும் ஏறத்தாழ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் மக்கள் வந்துட்டு ஹீட் வேவ்ஸ்னால இறந்து போறாங்க அப்படின்னு லான்செட் மேகசின் வந்து சொல்றது. ஸோ அப்போ ஆல்ரெடி ஹீட்ல வந்துட்டு இங்கே மரணம் மன்னித்து கொண்டு தான் இருக்கணும். அப்போ என்னன்னா இந்த பாதிப்புன்னு அடுத்த எக்ஸ்ட்ரீமிட்டிஸ்க்கு வந்துட்டு போகும். ஏன் அப்படின்னா நீங்கள் உங்கள் உடலோட தகவமைப்பு கூட கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, உங்கள் பாடியோட கண்டிஷன் இருக்கு எப்படி இயங்குதுன்னா முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பாடிக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்கு, உங்களுக்கான கூலிங் மெக்கானிசம் இருக்குல்ல, அது எப்போ வேலை செய்யணும்னு பார்த்தீங்கன்னா
வெளியே இருக்கிற டெம்பரேச்சர் ஓரளவுக்கு தான் உங்க பேலன்ஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஏன் வேர்க்குது அப்படின்னா, வெளியே ஹீட் வந்துட்டு இருக்கிறதுனால தோல் வந்துட்டு உங்களுக்கு மூளைக்கு வந்து செமிக்கை அனுப்புது. அப்போ மூளை வந்துட்டு ஒரு ஹார்மோன் போய் சொல்லும், நீ வந்து வேலை செய்யணும். அப்போ அந்த ஹார்மோன் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு வந்துட்டு வெளியே வந்து தண்ணி அனுப்புது, வேர்வை சுரப்பியை அனுப்புது. அது மூலம் உங்க பாடி வந்து கூல் ஆகும். இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றில் ஈரப்பதம் வந்து கம்மியா இருக்கும் போது தான் நடக்கும். காற்றில் ஈரப்பதம் அதிகமா இருந்துச்சுன்னா, ஆல்ரெடி வேர்த்திருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லைங்களா, அது எவாபரேட் ஆகாது. அப்போ மீண்டும் வேர்க்காது. அப்போ உங்களுக்கு மீண்டும் வேர்க்காது. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும் போது நீங்க வெயில்ல இருக்கீங்கன்னா, உங்களுடைய கூலிங் மெக்கானிசம் கொலாப்ஸ் ஆகிடும். மனுஷன் வந்து ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுவாங்க. ஹீட் வந்துட்டு உங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக்கை உண்டாக்கும். ஹீட் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு உண்டாக்கும். உயிரை எடுக்கிற அளவுக்கு ஆபத்து இருக்கு. உங்களோட கூலிங் மெக்கானிசம் வந்துட்டு அங்கே வேலை செய்யாது. இப்போ பிரச்சனை அதுதான். நம்ம உடம்பு வந்துட்டு ஓரளவுக்கு ஹீட்டை எதிர்கொள்வதற்கு தான் அடாப்ட் ஆயிருக்கு. ஏன்னா பரிணாம வளர்ச்சி நம்ம இந்த ஹீட்டு தான் பார்த்துருக்கோம். 32 பார்த்துருக்கோம், 32 பார்த்துருக்கோம், 40 47 நம்ம பார்த்தது இல்லையா? அப்போ அது உங்க பாடி அதுக்கு அடாப்ட் ஆகாது, அதுக்கு செயல்படவே முடியாது. அப்போ அதிகப்படியான பிரச்சனை இருக்குது வந்துட்டு. அப்போ உங்களுக்கு பாடியோட ஃபங்க்ஷனாலிட்டி வந்து வருது. சரி, இதுலேருந்து நீங்கள் தப்பிச்சு போகிறதுக்காக வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஏசியை வந்து பயன்படுத்துறீங்கன்னா, அதிகமாக நீங்கள் ஏசியை பயன்படுத்துறீங்கன்னா அதிகமான எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் ஆகும். இப்போவே கரண்ட் கட் ஆகிற சம்பவத்தை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம் இல்லைங்களா? வந்துட்டு சம்மர் பீரியடில் தான் எப்போவுமே வந்துட்டு எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். தமிழ்நாட்டுக்கு ஒரு நாளைக்கு 21,000 மெகாவாட் தேவைப்படுது. அது சம்மர் இல்லாத காலகட்டத்தில் 20,000 மெகாவாட்டாக இருக்கும். சம்மர் காலகட்டத்தில் மட்டும் நமக்கு 21,000 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி தேவை. நம்மளுடைய இன்ஸ்டால் கெப்பாசிட்டி கிட்டத்தட்ட 40,000 மெகாவாட் இருக்குது. ஸோ நாம கொஞ்சம் உற்பத்தி பண்றோம், வெளி மாநிலத்திலிருந்து வாங்குறோம். ஆனா 75% நம்மளோட எலக்ட்ரிசிட்டி எங்கிறது வருதுன்னா நிலக்கரிகள் தான் வருது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், அதிகப்படியான நிலக்கரி நாம எரிக்க ஆரம்பிப்போம். அதிகமா நிலக்கரியை எரிக்கிறோம்னா திருப்பி கார்பன் டை ஆக்சைடு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ குளோபல் வார்மிங் இன்னும் ஃபாஸ்ட் ஆகும். இப்போ எலக்ட்ரிசிட்டி டிமாண்ட் அப்படிங்கிறது ஒரு விதத்துல இன்னும் குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் பண்ணும். நீங்க கேட்டீங்கல்ல, இந்த சூழலுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் அர்பனைசேஷன் ஒரு முக்கியமான காரணம். எப்படி குளோபலி வந்துட்டு குளோபல் வார்மிங் வந்துட்டு ஒரு காரணமா இருக்குதோ, நாம இங்க காடுகளை அழிச்சிட்டோம். இயற்கையாக வெப்பத்தை தணிக்கக்கூடிய அமைப்பு முறைகளாக இருக்கக்கூடிய காடுகள், நீர்நிலைகள் இருக்குங்களா, இதெல்லாம் வெப்பத்தை தணிக்கக்கூடியது இருக்கு. அதை அழிச்சிட்டு அந்த இடத்துல தான் நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா, கான்கிரீட் நால வந்துட்டு ரோடு பண்ணியிருக்கீங்க, ரோடு போட்டிருக்கீங்க, சிமெண்ட் ஸ்டீல்ஸ் வச்சுட்டு கட்டிடங்கள் கட்டியிருக்கீங்க. சிமெண்ட் அண்ட் ஸ்டீல் வந்துட்டு ஹீட்டை வந்து உள்வாங்கி வச்சுக்கும். அதனால நைட் நேரம் நீங்கள் வீட்டுக்குள்ள உள்ள பொண்ணு பயங்கர வெக்கையா இருக்கு இல்லைங்களா உங்களுக்கு வந்துட்டு. ஏன்னா ஹீட் வந்து உள்வாங்கி, அது வந்துட்டு அடுப்பு மாதிரி ஆகும். அப்படி ஹீட்டை வந்துட்டு தேக்கி வச்சு. இப்போ மக்கள் தொகை உயர்வு, அதனால வந்து இருப்பிட தேவை அப்படின்னு நம்ம அதை நோக்கி தான் நகர்ந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது அப்போ இதுக்கான இந்த பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன்ஸ் அப்படின்னா நம்ம திரும்ப எல்லாத்தையும் மீட்டுருவாக்கம் பண்ணுறது தான். அப்போ அதுக்கான பாசிபிலிட்டிஸே இல்லையா? என்ன சொல்யூஷன் இப்போ இதை வெப்பநிலையை குறைச்சாகணும், என்ன சொல்யூஷனை நோக்கி நம்ம நகர வேண்டியது? இல்லை, பாசிபிலிட்டிஸ் இல்லைங்கிறது அந்த சாய்ஸ் எல்லாம் இப்போ உங்களுக்கு கிடையாது. நீங்கள் வந்து இப்போ டாக்டர் வந்துட்டு உங்களுக்கு டயக்னோஸ் பண்ணி சொல்லிட்டாங்க, பூமிக்கு தான் இப்போ பிரச்சனை, இங்கே மனிதர்கள் வாழ வேண்டும்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க வந்து ஒரு கேன்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்துட்டு அந்த கேன்சரை நீக்கிறதுக்கான வேலைகளை தான் வந்துட்டு சாகணும். ஒரே ஆப்ஷன் அதுதான். பாசிபிலிட்டிஸாக இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அந்த சாய்ஸே கிடையாது. இதுதான் நீங்கள் மாறி ஆகணும். இந்த சூழல் தான் நீங்கள் இருந்து ஆகணும். ஏன்னா இந்த டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. நீங்கள் இன்னும் வந்து நான் அதிகமாக வீடு கட்டுவேன், இன்னும் காடுகளை வந்துட்டு நாங்கள் அழிப்போம், நீர்நிலைகளை வந்து அழிப்போம் அப்படின்னா இந்த பூமியில் வந்து உயிர் வாழ முடியாது. என்ன பிரச்சனைனா, மனிதர்கள் மட்டுமல்ல, பிற உயிரினங்களும் வாழ முடியாது. ஒன்றுமே செய்யாத அந்த அப்ராணி உயிரினங்களும் வந்து அழிஞ்சு போகும். அதான் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ ஐபிசிசி நான் வந்து திருப்பி கோட் பண்ணுறேன். ஐக்கிய நாடுகள் சபையில் இருக்கிற முக்கியமான இன்டர் கவர்ன்மெண்ட் பேனல் ஆன் கிளைமேட் சேஞ்ச், அவங்க வந்து இதுக்கான காரணிகளை சொல்லிட்டாங்க, சொல்யூஷன்ஸ்னு சொல்லிட்டாங்க. இதற்கான இருக்கக்கூடிய சர்வதேச ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட்டு இருக்கு. 92 நம்ம கையெழுத்திட்டோம். 2016 பாரிஸ் அக்ரிமெண்ட்ல நம்ம கையெழுத்திட்டோம். 2021 கிளாஸ்கோ மாநாட்டில் போயிட்டு நம்ம கொள்கையை அறிவிச்சிட்டோம், இதுக்கான காலநிலை மாற்றத்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு. அப்போ என்னன்னா, அதையும் நம்ம துரிதப்படுத்தணும் அப்படின்னு. அதுல நிறைய போதாமைகள் இருக்கு. காடுகளுடைய நிலப்பரப்பு நமக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஒரு நாட்டினுடைய சதவீதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நிலப்பரப்பு சதவீதத்தில் 33% காடுகள் இருக்கணும். அதான் பேலன்ஸ் ரேஷியோ. அட்லீஸ்ட் 33, அது இன்னும் அதிகமாக இருந்தால் நல்லது தான். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 24% தான் காடுகள் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 21% தான் காடுகள் இருக்கு. அப்ப அந்த நிலப்பரப்பு வந்து பேலன்ஸா இருக்காது. நீர்நிலைகள் நமக்கு இன்னும் தேவை. ஏற்கனவே நீர்நிலைகள் வந்து பாதுகாக்கணும். இது எல்லாம் தான் உங்களுக்கு வந்து ஹீட் பேரியர்ஸா வந்து செயல்படும். ஒரு ஓப்பன் ஏரியா வந்து ஹீட் பேரியர்ஸ் செயல்படும். ஹீட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே போகும். இப்போ சென்னையில் ஏன் பயங்கர ஹீட் இருக்குன்னா, அர்பன் ஹீட்டிங் எஃபெக்ட் சொல்லுவாங்க. சுற்றி வேறு கான்கிரீட் இருக்கனால சூரிய கதிர்கள் இப்படி பட்டு உள்ளே ட்ராப் ஆகும், வெளியே போகாது. ஸோ அப்போ வந்து இது வந்து நீங்கள் வந்துட்டு எப்படி ஒரு க்ரீன் அர்பன் ஸ்பேஸை வந்து உருவாக்கணும் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அப்போ இந்த ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குது, மாற்றுறது இருக்குது, நிச்சயமாக நம்மளால் பண்ண முடியும். ஹியூமன் பவர்ஸ் இருக்குது, அதுக்கான எக்கனாமிக்ஸ் இருக்குது. ஒன்லி திங் என்னன்னா, பழைய இதில் இருந்து நீ நகர்ந்து திருப்பி மாறணும். ஃபாசில் ஃபியூல் சென்ட்ரிக்காக இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ்லேருந்து வெளியே வந்துட்டு ரினியூவல் எனர்ஜி நோக்கி நகரணும். அமெரிக்கானுடைய முன்னாள் அதிபர் பைடன் அந்த முன்னெடுப்பு நடத்தினார்.
ஆனால் ட்ரம்ப் வந்துட்டு என்ன பண்ணாரு, திருப்பி வந்துட்டு ட்ரில் பேபி ட்ரில்னு சொல்லிட்டு திருப்பி அவர் ஆயில் பேஸ்டு ஒரு எக்கனாமிக்ஸை கொண்டு வந்துட்டார். உக்ரைன் போராக இருக்கட்டும், இஸ்ரேல் ஈரான் போராக இருக்கட்டும், இது என்ன பண்ணிருக்குன்னா திருப்பியும் வந்துட்டு எண்ணெயை மையமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ் வந்து உருவாக்கியிருக்கு. அது ஒரு மிகப்பெரிய இப்போ பின்னடைவு. நமக்கு காலநிலை மாற்ற பிரச்சனை எதிர்கொள்ளுன்னு இன்னைக்கு எல்லாருமே எண்ணெய் நோக்கி திருப்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. எண்ணெய் பாலிட்டிக்ஸ் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. ரினியூவல் எனர்ஜி நம்ம கண்டுக்கிறது இல்லை, அதுக்கான ஃபண்டிங் கிடையாது, அதுக்கான சயின்ஸ்க்கான இது கிடையாது. அப்போ என்னன்னா அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு வாய்ப்பா கூட எடுத்துக்கிட்டு நம்ம ரினியூவபிள் சோர்சஸ் நோக்கி நகரலாம். ஆனா அதை பத்தி யாரும் பேசுறது இல்லை. அப்படி பேசிட்டு இருந்த இதுல இருந்தா இப்படி டைவர்ட் ஆயிட்டாங்கிற. பைடன் அந்த முன்னெடுப்பு செஞ்சார். அவர் கிரீன் டீல்னு வச்சுட்டு என்ன பண்ணாருன்னா ரினியூவபிள் எனர்ஜி நோக்கி நகரணும், அந்த எக்கனாமிக்ஸ் நோக்கி நகரணும் அப்படின்னு. அதுல நிறைய போதாமைகள் இருக்குன்னு வைங்களேன். அது ஒரு கிரீன் கேபிட்டலிஸ்டிக் ஐடியா தான் சொன்னார். ஆனால் குறைஞ்சபட்சம் இந்த ஃபாசில் ஃபியூயல் சென்ட்ரிக்காக இருக்கக்கூடிய நம்ம வர்த்தகத்திலேருந்து வெளியேறி நாம ரினியூவபிள் எனர்ஜி நோக்கி நகரணுங்கிற ஒரு கான்செப்ட் வச்சார், ஒரு டிரான்சிஷன் வச்சார். உலகம் வந்து அப்போ எல்லாரும் ஓரளவுக்கு உலகம் வந்துட்டு இந்த மாதிரி போர் இல்லாமல் அமைதியாக இருக்கின்ற போது ரினியூவபிள் எனர்ஜி நோக்கி பேச ஆரம்பிப்பாங்க. ஆனால் போர் காலகட்டத்தில் மோனோபொலி, ஆயில் மேலே ஒரு மோனோபொலி இருக்கு. ஏன் அந்த போர் வந்துட்டு ஏன் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க? எண்ணெய் அங்கிருந்தா வெளியே போனா அதை கண்ட்ரோல் பண்ணும்போது நீங்க உலக ஆர்டரை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க. அப்ப இந்த போட்டி மனோத்துவம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஏகாதிபத்திய மனம் இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ வந்துட்டு அப்ப நீங்க வந்து ரினியூவபிள் எனர்ஜிங்கிறது அவுட் சோர்ஸ், ஓப்பன் சோர்ஸ், யார் வேணா அதை வந்து பயன்படுத்தலாம். ஆனா ஆயில் அப்படிங்கிறது அது இல்லை, அதுக்கு மோனோபொலி உண்டு. அதுக்கு ரஷ்யா மோனோபொலி கொண்டாடும், கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து மோனோபொலி கொண்டாடும், அமெரிக்கா மோனோபொலி கொண்டாடும். நீங்க அவங்களை நம்பிதான் இருக்கணும்னு இருக்கு நிலைமை இருக்கு இல்லைங்களா. பிரச்சனை உங்களுக்கு அதான். அப்ப தீர்வு இல்லைன்னா தீர்வு இருக்கு. தீர்வை நோக்கி நகருவதற்கான கொள்கை முடிவுகள் நம் தலைவர்கள் எடுப்பதில்லை. அப்போ நம்ம பேசணும் இல்லையா, அப்போ நம்மளோட ஃபாரின் பாலிசி நம்ம வந்து பேசணும் இல்லையா. அப்போ இந்தியாவோட ஃபாரின் பாலிசி இருக்கு இல்லையா, ஏன் நீங்கள் வந்து அமெரிக்காவோட இந்த பாலிசி ஃபாரின் பாலிசி சப்போர்ட் பண்ணுறீங்க, ஏன் நீங்கள் வந்துட்டு இஸ்ரேலை வந்துட்டு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். ஏன்னா இது வந்து நம்ம இங்கே மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இன்னைக்கு கேஸ் நமக்கு வந்துட்டு கிடைக்கிற தட்டுப்பாடு இருக்குது. அதோட முக்கியமாக வந்துட்டு யூரியா நம்ம வந்து இங்கே உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அமோனியா இறக்குமதி செய்யணும் இல்லைங்களா. அதுவுமே ஹார்மோன்ஸ்ல தான் நமக்கு வரணும். அடுத்து உணவு உற்பத்தியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருது. நம்ம கேஸ் பிரச்சனை தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம பெஸ்டிசைடு வந்து பூச்சிக்கொல்லி மருந்துகளை நம்ம பயிருக்கான உரங்களை வந்து உற்பத்தி பண்ண வேண்டும்னா அதுக்கு அமோனியா வேணும், யூரியா வேணும். அதெல்லாம் இங்கேருந்து ஹார்மோன்ஸ்ல தான் வருது. அங்கே வந்து வரல அப்படின்னா நமக்கு இப்போ அடுத்து உணவு உற்பத்தியில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நமக்கு வந்துட்டு இருக்க போகுது. அப்போ என்னன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் மனித சமூகமாக நம்ம ஒருங்கிணைந்து மாற்றங்கள் இருக்கின்றது. அந்த ஆல்டர்னேட்டிவ் நோக்கி நம்ம நகர்ந்தோம்னா இந்த பிரச்சனைக்காக தீர்வை நோக்கி போக முடியும். ரெனியூவபிள் சோர்சஸ்ல இப்போ இருக்கிற மக்களினுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரியான அந்த ப்ரொடக்ஷன்ஸை கொண்டு வந்துட முடியுமா? உங்களுடைய ஆடம்பர செலவுக்கு முடியாது. அதான் இப்போ காந்தி சொன்னதுதான் வந்துட்டு எல்லாரோட தேவைக்கு இந்த பூமியில வந்துட்டு வளங்கள் இருக்கின்றன, ஆனா உங்களுடைய ஆடம்பரத்துக்கு கிடையாது. இப்போ நம்ம இருக்கிற இந்த பூமியோட ஒரு கணக்கு என்ன சொல்றாங்கன்னா, நம்ம எந்த அளவுக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்கு இருக்குன்னா, ஒரு அமெரிக்கன் ஸ்டைல் லைஃப் ஸ்டைலில் நீங்கள் வாழ்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒட்டுமொத்த பூமினா அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 1.5 பூமி தேவை. இருக்கிற பூமி வளத்தை விட எக்ஸ்ட்ராவா வந்துட்டு 0.5% அதிகமாக வந்து அவங்க செலவு பண்ணிட்டு இருக்காங்க. 1.6 டைம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பூமி தேவை. அவங்க லைஃப் ஸ்டைலே வந்து அப்படி இருக்குது. அதுவே வந்து ஒரு 3ஆம் உலக நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் வாழக்கூடிய வாழ்நிலை எல்லோருமே வாழ்ந்தாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு நமக்கு 1/2 பூமி போதும். அப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, இயற்கை வளங்களை நீங்கள் எப்படி வந்துட்டு ரேஷனலாக பயன்படுத்துறீங்கிறது பொறுத்து தான், எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்கன்னு பொறுத்து தான். உங்களுடைய ஆடம்பர செலவுக்கு வந்துட்டு நிச்சயமாக அது பண்ண முடியாது. ஆடம்பர தேவைக்காக நம்ம பயன்படாது. அன்றாட வாழ்வியலுக்காக நம்ம என்ன பயன்படுத்தலாம். பொது போக்குவரத்தை நீங்கள் வந்து அதிகப்படுத்தணுங்கிற தேவை இருக்கு இல்லையா. ஒரு வீட்டுக்கு எதுக்கு 4 கார் இதுக்கு தேவைப்படுது. பொது போக்குவரத்து ஒழுங்காக இருந்து எல்லாரும் பொது போக்குவரத்து பயன்படுத்தினா காரினுடைய தேவையே இருக்காது இல்லைங்களா. ஆனால் காருங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி, அதில் ஒரு லாபி இருக்குது, அது வேணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா. ஒரு கோஆபரேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங் இருக்கு இல்லையா, ஒரு சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் உற்பத்தி முறை இருக்குங்களா, அதுதான் இதுக்கான தீர்வாக இருக்குது. ஐரோப்பிய நாடுகளே இதை செய்கிறாங்க. அவங்க கோஆபரேட்டிவ் சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங்க்கு அவங்க வந்து போகிறாங்க. பொது போக்குவரத்தை அதிகப்படுத்துறாங்க, பொது போக்குவரத்து இலவசமாக கொடுக்குறாங்க, பொது போக்குவரத்து ரினியூவபிள் எனர்ஜியில் கொண்டு வராங்க. ஐரோப்பிய நாடுகளில் அவங்க 2050 ஆண்டுக்குள்ளாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெட் கார்பன் ஜீரோங்கிற இடத்துக்கு போக டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஐரோப்பிய யூனியனால செய்ய முடியுது. அப்போ ஏன் நம்மளால செய்ய முடியாது? ஏங்க நம்மளால செய்ய முடியலன்னா நமக்கான இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் வில் இல்லை. நம்ம இங்கே இருக்கக்கூடிய ரைட் விங் வளர்ச்சியினுடைய போக்கு என்னவா இருக்குன்னா ப்ரோ இஸ்ரேலாக இருக்கிறது, ப்ரோ அமெரிக்காவாக இருக்கு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கு. அப்போ மக்கள் நலம் சார்ந்திருக்கக்கூடிய கொள்கைகள் நம்மகிட்ட இல்லை. அப்போ அந்த கொள்கைகளை நம்ம முன்னெடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. நம்ம இப்போ இந்த வெப்பநிலை உயர்வு தொடர்பாக பேச ஆரம்பிச்சு ஜியோ பாலிட்டிக்ஸ் வரைக்கும் பேசியிருக்கேன். நான் நிறைவாக வந்து இப்போ இந்த வெப்பநிலை உயர்வுக்கு இதுல இருந்து தற்காத்துக்கிறதுக்கு மக்கள் என்னென்ன விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு? அவங்களோட அதிகமாக தண்ணி குடிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு அதிகமாக நீங்கள் மின் சிக்கனம் பண்ணணும், மின்சாரத்தை அதிகமாக பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு மக்களுக்கு சொல்ல வேண்டியது? இல்லை, இதில் மக்கள் பண்ணுறதை விட அரசும் தான் நான் சொல்லுவேன். இப்போ வந்து என்னன்னா ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு கூலி தொழிலாளி. நான் நினச்சி வீட்டில் வந்து ஒர்க் அட் ஹோம் பண்ண முடியுமா? நான் ஒரு கட்டிட வேலையில் வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிலாளியாக இருக்கிறேன், ஒரு செங்கல் சூழலில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளியாக இருக்கேன், ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கேன், ஒரு ஸ்விக்கியில் வேலை செய்யக்கூடியதாக இருக்கேன். அப்போ எனக்கு அந்த ப்ரிவிலேஜ் இருக்குங்களா? நான் வெளியே தான் வேலை செஞ்சாகணும்.
இந்தியாவில் இருக்கக்கூடிய 90% மக்கள் அன்ஆர்கனைஸ் செக்டர்ல தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு வீட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடையாது. அப்போ அவங்க வெயிலை எதிர்கொண்டு தான் ஆகணும். என்னன்னா அப்போ அவங்க வெயிலை எதிர்கொண்டு இருக்கும் போது அப்போ அவங்களோட பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான என்ன நலத்திட்டங்கள் நாம் வச்சிருக்கோங்கிறத கேள்வி. இப்போ வந்து இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரேடிங்ல ஒர்க் பண்ணக்கூடிய தொழிலாளர்களுக்கான சரியான பாதுகாப்பு சமூக கூடங்கிறது உருவாக்கினாங்க சின்ன சின்ன இடங்கள்ல. அது ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆனா இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 22 நல வாரியங்கள் இருக்கு, தொழிலாளர் நல வாரியங்கள் இருக்கு. ஒவ்வொரு செக்டரா வச்சிருக்காங்க. அந்த நல வாரியத்தின் மூலமாக இந்த மாதிரி வெயில் காலத்துல இவங்களுக்கான வேலை நேரத்தை வந்துட்டு நாம நிர்ணயிக்கணும். பகல் நேரத்துல இனிமேல் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அதனால ஒன்றிய அரசாங்கம் டிபார்ட்மெண்ட் அதை கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு துறையாக வந்துட்டு ஆய்வு பண்ணி இப்போ லேபர் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க, ஃபேக்ட்ரிஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்துட்டே இருக்காங்க, இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. இவங்களுடைய வேலை என்னன்னா பணியாளர்களுடைய வேலை சூழல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது, பணி சூழல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பாதுகாப்பாக இருக்குது. நாங்கள் ஒரு ஆய்வு செஞ்சோம். எம்டிசியில் வேலை செய்யக்கூடிய பஸ் டிரைவர்ஸ் அண்ட் கண்டக்டர்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஹீட் எக்ஸ்போஷர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து நீங்கள் கடந்த காலங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பஸ் ஓட்டிட்டு இருந்த டிரைவரை வந்துட்டு ஓட்டிட்டு இருக்கும்போது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போகிறாங்க. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4 இன்சிடென்ட் நடந்துக்கு. பணி நேரத்தில் அவங்க இறந்து போகிறாங்க. ஏன் அந்த அளவுக்கு நடக்குதுன்னா அவங்க கண்டினியூஸாக வேலை பார்க்குறாங்கிறது ஒன்று. ரெண்டாவது அந்த பஸ் அவ்வளோ ஹீட்டாக இருக்குது. ஹீட்டுக்கு அவங்க எக்ஸ்போஷர் இருக்கு இல்லைங்களா, அவங்க அந்த அளவுக்கு. அப்போ அவங்க பனி சூழலை வந்து நீங்கள் எப்படி வந்துட்டு பாதுகாப்பீங்க? அப்போ அவங்களுக்கு எப்படி நீ வந்து தண்ணி குடிச்சிட்டு தொடச்சா பஸ் ஓட்டுறீங்கன்னு நம்ம சொல்ல முடியுமா? அப்படிங்களா? அப்போ அந்த வேலை நேரம் ஆக்குபேஷனல் ஹசார்டஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அப்போ அந்த ஆக்குபேஷனல் ஹசார்டஸ் வந்துட்டு ஒவ்வொரு தொழிலாளருக்கும் என்னவாக இருக்கின்றது. அப்போ அதுலேருந்து அவர்களை எப்படி வந்து நம்ம பாதுகாப்பது, எப்படி மீட்டெடுப்பது, அவங்களுக்கு எப்படி நம்ம வந்துட்டு சப்சிடிஸ் கொடுப்பது. இப்போ மீனவர்கள் வந்து இந்த குறிப்பிட்ட காலகட்டம் நீங்கள் மீன் பிடிக்க போகக்கூடாது, அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து சப்சிடிஸ் கொடுக்குறாங்க, விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு உடல் உழைப்பாளிகளுக்கும் வந்துட்டு நீங்கள் வெயில் காலத்தில் நீங்கள் வந்து இந்த பணிகள் செய்யாதீங்க, அதுக்கு பதிலாக உங்களுக்கு நாங்கள் வந்து சப்சிடி கொடுக்குறோம், உங்களுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு சேஃப் கார்ட் பண்ணுறதுக்காக சோஷியல் மெக்கானிசம், சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸ்க்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ளும். இந்த கோரிக்கையை முன்வைப்பதன் மூலமாக தான் நம்ம கற்றுக்க முடியும். மற்றபடி தனி மனிதனாக நீங்கள் வீட்டில் இருக்கிறது வந்துட்டு ஒர்க் அட் ஹோம் எடுத்துக்கிறது, தண்ணி அதிகமாக கொடுக்குறது, ஜூஸை குடிச்சிக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். அந்த ப்ரிவிலேஜ் அப்படிங்கிறது மிடில் கிளாஸ்க்கு இருக்குது. ஆனால் லார்ஜஸ்ட் செக்டர்ஸில் இருக்கக்கூடிய அன்ஆர்கனைஸ்ட் செக்டரில் இல்லை, அவங்களை நம்ம கண்டுக்கிறதே இல்லை. இப்போ அவங்களுக்கு குறித்தா நம்ம பேச வேண்டிய தேவை இருக்குது. அவங்களோட வாழ்நிலை அப்படிங்கிறது அவங்க கையில் இல்லை, அது சமூகத்தினுடைய கையில் இருக்குது, அரசனுடைய கைகிட்ட இருக்குது. அப்போ அரசு இந்த வேலைகளை முன்னெடுக்க வேண்டிய கோரிக்கைகளை முன்னெடுக்கணும், அது ஒரு சமூகமாக நம்ம செய்யணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கான ஒரு பாலிசி, ஆக்ஷன் பிளான்ஸ், இதுக்கான அதிகார மையங்கள், அதனால தான் ஹீட் ஆஃபீஸர்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம கோரிக்கை கூட வச்சுருந்தோம். ஸோ அந்த மாதிரி நிர்வாகத்துறையில் இது சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்குவது, கொள்கைகளை உருவாக்குவது, கண்காணிப்பது, ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தை நீங்கள் கொண்டு வருவது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் செய்யணும். இதன் மூலமாக தான் நீங்கள் வந்து தனி மனிதனை வந்து பாதுகாக்க முடியும். ஆக்சுவலாக அது இந்தியா இப்போ ஹாட்ஸ்பாட் ஆயிருக்கு இல்லையா, இப்போ இந்த வெயிலில் இந்த இந்தியாவில் தான் இப்போ இந்த ஆசிய பகுதியில் இந்தியாவில் தான் அதிக வெப்ப நிலை இருக்குது அப்படின்ற மாதிரியான சில ஆர்டிகல்ஸில் பார்க்கும்போது தெரியுது. அப்போ இந்தியா வந்து ஒரு ஹாட்ஸ்பாட்டாக உருவாயிட்டு இருக்கு. அப்போ மகாராஷ்டிராவில் வந்து அதிகபட்ச வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாயிருக்கு அப்படிங்கிறது. அப்போ இதை பொறுத்து நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு இந்தியா? ஆமாம், அதாவது குளோபல் வார்மிங்கில் இன்னொரு ஒரு ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, மிடில் ஈஸ்ட், அந்த ஆப்பிரிக்கானுடைய நார்த்தன் ஆப்பிரிக்கா ரீஜன், தென் வந்துட்டு இந்தியன் ரீஜன், இந்த ரீஜன் தான் பயங்கரமாக ஹீட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த இந்த 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 ரீஜன் வந்து உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு யூரோப் இந்த இடத்துலலாம் வந்து அங்கே ஹீட் ஆனது காரணம் என்ன, மேலே நார்த் போலில் இருக்கக்கூடிய இந்த போலார் வெர்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் ஏற்பட்ட மாற்றத்துக்கு காரணமாக ஒரு ஹீட் டூம் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் மிடில் ஈஸ்ட், இந்தியா, இந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா மற்ற எல்லா இடத்த விட பயங்கரமாக ஃபாஸ்ட்டாக ஹீட்டுன்னு ஆகிட்டு இருக்கு. அப்போ நமக்கு வெப்பங்கிறது நமக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்தியாவுக்கு காலநிலை மாற்றத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக வெப்பம் தான் இருக்கும், ஹீட்டு தான் நமக்கு வந்துட்டு இருக்கும், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ். அது இன்னும் அடுத்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய செக்ரட்டரி ஜெனரல் ஆண்டோனியோ குட்டெரஸ் என்ன சொல்கிறாருன்னா, 2050ஆம் ஆண்டுக்குள்ளாக ஹீட் எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது 100% இருக்குங்கிறார் எல்லாரும் குழந்தைகளுக்கும். ஆல்ரெடி வந்துட்டு இப்போ வந்து 25% கொள்கையில் அந்த ஹீட் எக்ஸ்போஷரில் இருக்கிறாங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவல் 2050ஆம் ஆண்டுக்குள்ளாக 100% குழந்தைகள் நிச்சயமாக ஹீட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆவாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. தொழிலாளர்களுக்கு வந்து பயங்கரமான பாதிப்பு உள்ளாவாங்க சொல்லுவாங்க. அப்போ இந்தியா போன்ற நாடுகளுக்கு இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. ஸோ அர்பனைசேஷனுங்கிறது இந்த ஹீட் வந்து டபுள் தி ரேட் அப்படின்னு இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே ப்ரெடிக்ஷன்ஸ், அதை தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த ரீஜன் வந்து நமக்கு டிராபிக்கல் ரீஜன்ல இருக்கிறதுனால இது பயங்கரமா வந்து ஹீட் ஆகிடும். ஆக்சுவலாக இந்தியாவுக்கு தான் கட்டாயம் இருக்கு இப்போ. ஆமா ஆமா, நமக்கு மாற்றங்களை நோக்கி நகர வேண்டியது இருக்கு. அது தமிழகத்துக்கும் ரொம்ப ஆபத்தானதா இருக்கு. ஏன்னா நம்ம தான் ஃபாஸ்ட் அர்பனைஸ்ட் ஸ்டேட்டா, நம்ம மோஸ்ட் அர்பனைஸ்ட் ஸ்டேட்டாகவும் இருக்கிறோம். ஸோ நமக்கு அது இன்னொரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு. அப்போ குளோபல் வார்மிங் அண்ட் அர்பனைசேஷன் இது ரெண்டு சேர்ந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கும். ஆல்ரெடி பாதிப்பை நாம் எதிர்கொண்டுட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் 25 இயர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கு. அந்த 25 ஆண்டுகளில் நம்ம என்ன செய்யறோங்கிறத பொறுத்து தான் அடுத்து இங்க வந்து உயிர் வாழக்கூடியதை நம்ம உறுதி செய்ய முடியும். பார்ப்போம், பொறுத்திருந்து. தனி மனிதர்கள்ட்ட இருந்து
ஆரம்பித்து அரசாங்கங்கள் வரைக்கிட்டும் மாற்றங்கள் அதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை இருக்குது, செயல்பட வேண்டிய தேவை இருக்குது. என்ன பண்ணுறாங்கன்றதை பொறுத்து பார்ப்போம் சார். பல்வேறு தகவல்கள் மற்றும் கருத்துக்களை பயந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. நன்றி.